கோழிகளுக்கு வர சுக்காவுக்கு வந்துட்டு மெடிசின் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோன்னு எனக்கு டெய்லி எவ்வளோ மெசேஜஸ் வருது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். சுக்காங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. என்ன கேட்டா வந்துட்டு சுக்காங்கிறது ஒரு டிசீஸோட சைட் எஃபெக்ட்ன்னு கூட சொல்லுவேன். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கோழிக்கு வந்துட்டு நோய் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த நோய சரி பண்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கான மெடிசின் குடுப்போம். அந்த நோய் சரியாயிடுச்சு அப்படின்னா, நம்ம அந்த கோழிய வந்துட்டு அப்படியே விட்டுருவோம். பட் அந்த ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த கோழியோட கட் அஃபெக்ட் ஆயிருக்கும். அத நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதனால தான் வந்துட்டு நான் எந்த மெடிசின் சொன்னாலுமே, அந்த மெடிசின் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ப்ரோபயோடிக்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த கட் அஃபெக்ட் ஆச்சுன்னா, கோழி வந்துட்டு என்ன சாப்பிட்டாலுமே அந்த ஃபீட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து கோழியோட உடம்பு அப்சர்வ் பண்ணாது. இதனாலேயே ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் இது இதோட ஸ்டாப் ஆகாது. ஏன்னா, அந்த கோழியோட உடம்பு வந்துட்டு ஸ்ட்ரென்த் அப்சர்வ் பண்ணாம விட்டதுனால, அந்த கோழிகளுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்காம, அடுத்து வந்து கோழிகளோட நரம்பு மண்டலத்த பாதிக்கும். அதுக்கடுத்து இந்த கட் பாக்டீரியாஸ் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, டைஜெஷன் ஒழுங்கா நடக்காம லிவர் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்படி ஒண்ணு ஒண்ணா எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டே போகும். சோ, இப்படி சுக்கா வந்த கோழிய நம்ம சரி பண்ணணும்னா, கோழியோட உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒண்ணு ஒண்ணா எப்படி லைனா குடுக்கறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு டிசீஸ் வந்தா தான் கோழியோட கட் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இப்ப நார்மலா வர டைஜெஷன் ப்ராப்ளம் இல்ல அந்த வெயில் அதிகமா இருந்தாவோ, குளிர் அதிகமா இருந்தாவோ, அப்ப டீஹைட்ரேஷன் ஆகுறது. அதிலிருந்து கூட கோழி கட் அஃபெக்ட் ஆகி, அதிலிருந்து ஒண்ணு ஒண்ணா அப்படியே லைனா எல்லாமே ஸ்டார்ட் ஆகலாம். இப்ப ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதே அந்த கட் அஃபெக்ட் ஆகுறது. அந்த கட் அஃபெக்ட் ஆகுறத சரி பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரோபயோடிக்ஸ். இத நீங்க வாங்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வாங்குற லிங்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்பாக்ஸ்க்கு வந்துரும். இப்ப இந்த சுக்கா ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோபயோடிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோழியோட உடம்புல நோய் வராம இருக்கிறதுக்காக நல்ல பாக்டீரியாஸ் வேலை பண்ணிட்டு இருக்கும். அத தான் வந்து நம்ம கட்ன்னு சொல்லுவோம். அந்த நல்ல பாக்டீரியாஸோட இன்னொரு பேரு தான் ப்ரோபயோடிக்ஸ். சோ அந்த நல்ல பாக்டீரியாஸ் தான் இந்த மெடிசின்ல இருக்கும். சோ இத குடுத்தோம்னா கோழிகளுக்கு நோயே வராது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஷெட்ட ஒழுங்கா வச்சுக்காம ரொம்ப பாக்டீரியா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, அப்ப நோய் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இது முடிஞ்ச வரைக்கும் வரவிடாம பாத்துக்கிறதுக்காக போராடும். அண்ட் கோழியோட ஃபீட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் முழுசா கோழி அப்சர்வ் பண்றதுனால கோழியோட குரோத் நல்லா இருக்கும். அண்ட் இது டைஜெஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ப்ரோபயோடிக்ஸ் மட்டும் இல்ல ப்ரீபயோடிக்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோபயோடிக்ஸ்க்கு தேவையான சாப்பாடு தான் இந்த ப்ரீபயோடிக்ஸ். சோ இத குடுக்குறப்ப வந்து நம்ம கோழிகளோட உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கும் தீனி போட்ட மாரி இருக்கும். சோ இப்ப வந்துட்டு இத எப்பப்ப குடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோழிகளுக்கு வந்து வீக்லி 1 நாள் அப்படி குடுக்கலாம். இல்ல சிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா வீக்லி 2 டேஸ் கூட குடுக்கலாம். இவ்ளோ நல்லதா இருக்கே. இத வந்துட்டு நம்ம அதிகமா குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சு அதிகமா குடுத்துறாதீங்க. ஏன்னா எதையுமே அளவோட குடுத்தா தான் அது மருந்து. இத அதிகமா குடுத்தீங்கன்னா இதுவே வந்துட்டு லூஸ் டாப்பிங்ஸ் வர வச்சுரும். அண்ட் இத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் படாத கூலிங்கான இடத்துல நல்லா ஏர் புகாத டைட்டா மூடி தண்ணி படாம வச்சிருக்கணும். ஏன்னா இது கெட்டு போச்சு அப்படின்னா இதுவே கெட்ட பாக்டீரியாவா மாறி இதுவே நமக்கு நெறைய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுரும். அடுத்து வந்துட்டு இத எப்ப முக்கியமா குடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது நோய் வந்து ஆன்டிபயோடிக் குடுத்து ட்ரீட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஆன்டிபயோடிக் வந்து கெட்ட பாக்டீரியாவ மட்டும் இல்லாம நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து தான் கொன்றுக்கும். சோ அந்த ஆன்டிபயோடிக் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு 3 நாள் இத குடுத்தீங்கன்னா, அந்த கட்டு வந்துட்டு சரியாயிடும். அண்ட் அந்த நல்ல பாக்டீரியாஸ் வந்து செத்துருக்கப்ப அதே நோய் திரும்ப அப்பவே வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாரி பிரச்சனையும் வராம இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரோப்சிக்னு ஒரு ப்ரோபயோடிக்ஸ் பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. 125 கிராம் ரூ. 670 வந்துச்சு. அது விலை அதிகமா இருக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சிக் ரெடி பண்ணி குடுக்கறனால கொஞ்சம் தரமா குடுக்கலாம்னு அத யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க நார்மலா கோழிகளுக்கு குடுக்கறது இதுவே போதுமானது. இது வந்து ஒரு 500 கிராம் ஒரு ரூ. 500 தான் வரும். இத வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கா உங்க இன்பாக்ஸ்க்கு வந்துரும்.